ஆசீர். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவிடம் வந்தடைக. பொதுக்காலம் 11ஆம் வாரம் திங்கள் கிழமை. ஆகாப் இசபேலிடம், நான் இஸ்ரவேலனாகிய நாபோதிடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்பொழுது அவன் மனைவி இசபேல் அவனை நோக்கி, இஸ்ரவேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திரு, உணவருந்தி மகிழ்வாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோதின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவன் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோதிடம் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடிமக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோதை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போக கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோதுடன் அந்த நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் இசபேல் தனக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். இறை அருளை நிறைவாக பெற்ற கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, இயேசு இன்றைய நற்செய்தியில் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் என்று கூறுகின்ற பொழுது நமக்கு அது ஆச்சரியத்தையும் வியப்பையும் தருகின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே தீமையை பல நிலைகளில் எதிர்த்திருக்கின்றார் என்று நமக்கு தெரியும். இருப்பினும் அவரது பார்வையில் எது தீமை என்று தெரிந்ததோ அதையெல்லாம் எதிர்த்த அவர் இன்று தீமையை எதிர்க்க வேண்டாம் என்று சொல்வது ஒரு ஆச்சரியத்தை, வியப்பை நமக்கு தருகின்றது. எருசலேம் ஆலயத்தில் நடைபெற்ற வியாபாரம் என்னும் தீமையை அவர் எதிர்க்கின்றார். பரிசேயத்தனத்தை எதிர்க்கின்றார். பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட தீமையை அவர் எதிர்க்கின்றார். அர்த்தமற்ற வழிபாட்டு முறைகளை அவர் எதிர்க்கின்றார். பயனற்ற சடங்கு ஆச்சாரங்களை அவர் எதிர்க்கின்றார். அநீதி ஆட்சி செய்த ஆட்சியாளர்களை அவர் எதிர்க்கின்றார். இப்படி தீமைகளையெல்லாம் எதிர்த்த அவர் இன்று தீமைகளை எதிர்க்க வேண்டாம் என்று சொல்வது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை, வியப்பை தருகின்றது. பழைய ஏற்பாட்டில் தீமையை தலை தூக்கிய போதெல்லாம் அதை நசுக்குவதற்காக, இல்லாமல் ஆக்குவதற்காக பல நிலைகளில் தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களை, அரசர்களை, இறைவாக்கினர்களை இறைவன் அனுப்புவதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம், இஸ்ரேல் அரசன் ஆகாபும் அவனுடைய மனைவி ஈசபேலும் அவர்களுடைய அரண்மனை அருகில் திராட்சை தோட்டம் அமைத்து வாழ்த்து வந்த நாபோத் என்னும் மனிதருக்கு எதிராக செய்த தீமையை பற்றி பேசுகின்றது. இந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுக்க அனுப்பப்பட்டவர்தான் இறைவாக்கினர் எலியா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு கூறுகின்ற தீமையை எதிர்க்க வேண்டாம் என்கின்ற இந்த வார்த்தைகளை எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழுகின்றது. இயேசுனுடைய இந்த வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொண்டால் நம்மால் இறைவாக்கு பணியோ அல்லது விடுதலை பணியோ கண்டிப்பாக செய்ய முடியாது. இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளோடு இன்னொரு வார்த்தையை நாம் சேர்த்தோம் என்றால் இந்த குழப்பத்திற்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது இயேசு இங்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது தீமை செய்பவர்களை தீமையால் எதிர்க்க வேண்டாம் என்பதுதான். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீமைக்கு எதிராக மற்றொரு தீமை செய்யப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட அணுகுமுறையால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என்பதுதான் இயேசுனுடைய வாழ்க்கை பாடமாக இருக்கின்றது. ஒரு பெரியவர்
நாம் கண்ணுக்கு கண் என்கின்ற இந்த அணுகுமுறையை கையில் எடுத்தால் ஒட்டுமொத்த இந்த உலகமே குருடாகிவிடும் என்று சொல்லுகின்றார். தீமையை தீமையினால் எதிர்க்காமல் அதை நன்மையினால் எதிர்க்க வேண்டும் என்பதே இயேசுவினுடைய ஆழமான படிப்பினையாக இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதி இதை உறுதி செய்கின்றது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுவதும், அங்கியை கேட்டால் அதை மேலுடையோடு சேர்த்து தருகின்ற மனப்பான்மையே தீமையை நன்மையால் எதிர்கொள்வதற்கான சிறந்த வழிமுறையாகும் என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். கடந்த நூற்றாண்டுகளில் அமெரிக்காவிற்கும் வியட்நாமிற்கும் இடையே நடந்த போர்களை பற்றி நாம் அறிந்திருப்போம். வெறுப்பும் பழிவாங்கும் எண்ணங்களும் தலைவிரித்தாடிய காலம் அது. ஒருமுறை ஒரு வயல்வெளி பகுதியில் அமெரிக்க படை வீரர்களும் வியட்நாம் படை வீரர்களும் நேருக்கு நேர் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று புத்த துறவிகள் அங்கே செல்ல நேர்ந்தது. சண்டையிட்டு கொண்டிருந்த இந்த இரு குழுவினருக்கு மத்தியில் எந்தவித பயமோ பதற்றமோ இல்லாமல் முகங்களிலே அமைதியை சமாதானத்தை சுமந்தவர்களாக அவர்களுக்கு இடையே ஒரு புறத்திலிருந்து மற்றொரு புறத்திற்கு கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். இதன் காரணமாக சண்டை சற்று நேரம் நின்றது. புத்த துறவிகள் கடந்து சென்ற பிறகு அங்கு ஆழ்ந்த அமைதி நிலவியதாம். அதனைத் தொடர்ந்து 2 நாட்டு படை வீரர்களும் சண்டை போட மனமில்லாமல் திரும்பி சென்று விட்டார்களாம். தீமையை நம்மால் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற பாடத்தை கற்றுத்தரும் நிகழ்வு இது. தீமை செய்பவர்களுக்கு எதிராக தீமை செய்யாமல், தீமை செய்பவர்களுக்கு எதிராக நன்மையை செய்து அவர்களுடைய மனங்களை வெல்வோம். ஒன்றிணைந்து வாழ்வோம். உறவுகளின் நாயகனே எம் இறைவா, இதோ இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களாகிய நாங்கள் பலவீனமானவர்கள். கோபம், வெறி, வெறுப்பு, வைராகியம் என்கின்ற எண்ணங்களோடு வாழுகின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றோம், அன்பு செய்ய மறுக்கின்றோம். ஆனால் இன்று தீமை செய்பவர்களையும் அன்பு செய்ய நீர் அழைப்பு விடுக்கின்றேன். தீமை செய்பவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள், தீமைக்கு பதிலாக தீமை செய்யாதீர்கள் என்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கை பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒன்றிணைந்து வாழ அழைப்பு விடுக்கின்றேன். இந்த வரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்கள் மத்தியில் இருக்கின்ற வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல், ஏற்றத்தாழ்வுகளுக்கு, வித்தியாசங்களுக்கு, வேறுபாடுகளுக்கு இடம் கொடாமல், நாங்கள் எல்லோரும் ஒரே தந்தையின் பிள்ளைகள் என்கின்ற உணர்வோடு வாழ வேண்டிய வரத்தை தந்து வழிநடத்தியருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்கையில் என்னில் விசுவாசம் கொள்பவன் எவனும் ஒருபொழுதும் சாகான் என்று உறுதியளித்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இந்த நாளிலே திரு அசோகன் என்னும் அவருடைய ஆன்மாவை உமது திருக்கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, பாதுகாப்பான உம்முடைய கரங்களிலே, என்றும் பராமரித்து வழிநடத்தும் இந்த கரங்களிலே, எங்கள் மீது அபிஷேகத்தையும் அருள் வரங்களையும் நிறைவாக பொழிகின்ற இந்த கரங்களிலே இந்த அசோகன் என்கின்ற ஆன்மாவை முழுவதுமாக மீண்டும் ஒரு முறை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் மொழிந்த அந்த வார்த்தைகளிலே நாங்கள் முழுவதுமாக விசுவாசம் வைக்கின்றோம், நம்பிக்கை வைக்கின்றோம். நீர் பலரை உயிர் பெறச் செய்திருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, நாயின் நகர் ஏழை கைம்பெண்ணினுடைய மகளை நீர் உயிர் பெறச் செய்தீர். ஜெயரஸ் என்பவருடைய மகளை நீர் உயிர் பெறச் செய்தீர். அன்பு ஆண்டவரே, நீர் அன்பு செய்த, நீர் அரவணைத்து கொண்ட, ஆதரவு அளித்த உம்முடைய நண்பர் லாசருஸை இறந்த பொழுது அவருக்கு உயிர் தந்து அவரை மீண்டும் எழுப்பினீர். ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து அந்த நிகழ்வுகளிலே எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து இதோ இன்று நாங்கள் எங்களுடைய சகோதரர் அசோகனுடைய ஆன்மாவையும் நீர் உயிர் பெறச் செய்து
அந்த ஆன்மாவிற்கு நித்திய இளைப்பாற்றி முடிவில்லாத வாழ்வை தந்து ஆசிர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உமது வலப்புறத்தில் அமர வேண்டும் என்கின்ற ஒரு உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு, விருப்பத்தோடு வாழுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இந்த ஆன்மா எந்த நிலையில் இறந்தது என்று எங்களுக்கு தெரியாது. ஒரு தகுதியற்ற நிலையில் இறந்திருந்தால் அன்பு ஆண்டவரே, அந்த ஆன்மாவினுடைய அந்த குறைகளை, பாவங்களை, கரைகளை எல்லாம் நீர் போக்கி கழுவி உறைபனி போல அவற்றை உருகச் செய்து வெண்மையாய் மாற்றி அந்த ஆன்மாவிற்கு ஒரு புதிய வாழ்வை, நித்திய வாழ்வை, என்றென்றும் உமது சந்நிதியில் வாழ்கின்ற ஒரு வாழ்வை தந்து ஆசிர்வதிப்பீராக. நித்திய இளைப்பாற்றியை இன்று இந்த ஆன்மாவிற்கு தந்தருளும் ஆண்டவரே. முடிவில்லாத ஒளி இந்த ஆன்மா மீது என்றென்றும் ஒளிர்வதாக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஆன்மாவை நிறைவாக ஆசிர்வதித்து தொடர்ந்து வழிநடத்துவீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.